பாவம் அவங்கள தற்குறிகள் கூப்பிடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் யார், நம்ம பசங்க தானே. அவங்களுக்கு மேபி அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருக்கலாம், நம்ம மேலே சில மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம், அந்த பசங்களை நம்ம சரியாக கவனிக்காம விட்டுருக்கலாம். அதை ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒருத்தவங்க மேலே ஈர்ப்பு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பாக இருக்கலாம். அந்த பசங்களை தற்குறிகள்னு கூப்பிட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு. ஸோ தாவேக்காவை தான் எனக்கு தெரிஞ்சு தற்குறிகள்னு கூப்பிட்டு கஷ்டப்படுத்தாதீங்கன்றதை இன்டைரக்டாக எழிலன் அவர்கள் குறிப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டேரக்ட் நான் அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லுவேன், கட் பண்ணால் போடுவீங்களா? முதல் விஷயம் வந்து முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் வள்ளுவர் சொன்னார். இளமை புகுத்திவிடும் ஒருத்தர் சொன்னார் ஸ்டேஜில், அவர் யாருன்னு நீங்கள் தேடிக்கங்க. 2வது கேடில் வீழ்ச்சலும் கல்வியவனுக்கு மாடலில் மற்றையவைன்னு வள்ளுவர் சொன்னார். மாடை வந்து ஒரு செல்வம்னு சொல்கிறாரு வள்ளுவர், இன்னொருத்தர் சொன்னார் ஒரு வீடியோவில். இந்த 2 பேரை தான் அடிப்படையில் நம்மளுடைய தமிழ் வேதம்னு சொல்லப்படக்கூடிய திருக்குறளையே தப்பாக சொன்னவங்களை தான் தற்கூரின்னு பொதுவாக 3ஆம் கிளாஸ் குழந்தைங்க சொல்லுவாங்க. ஏன்னா 3ஆம் கிளாஸ்லேயே இந்த திருக்குறளை சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த திருக்குறளை கூட தப்பாக சொல்கிறவங்கள நீங்கள் சொல்லலாம், அது தாவேக்காவா எந்த கட்சின்னு நீங்கள் பார்த்துங்க. திருக்குறளை தப்பாக சொல்கிறவங்க பேர் தற்கூரி. தாவேக்கால யார் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் வந்து யாரை சொன்னாலும் நீங்கள் அது உங்களுடைய மனசாட்சிக்கும் அறிவு கூர்மைக்கும் நான் விட்டுறேன், நீங்கள் தேடி பார்த்துக்கங்க நான் சொல்கிறேன்.